பிரபலங்கள்லாம் வந்து குழந்தைகளை வந்து பாலியல் ஆமாம் ஆமாம் என்னங்க இவங்களுக்கு வந்து நீங்கள் விசாரணைன்றது கண்டிப்பாக தேவை, என்ன அவங்க பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தண்டனை மட்டும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன பேர் அந்த அம்மாக்கே ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா அந்த அந்த குழந்தைங்க நாளைக்கு வந்து அந்த குழந்தைங்க அதுங்களுக்கு இருக்குன்னே தெரியாமல் அவங்களுக்கு வீட்டில் கல்யாணம் பண்ண வச்சு அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கும் அந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கும். இது தானங்க தெரியாமை அறியாமை எல்லாம் சொல்கிறது. ஸோ இதை பற்றி இப்போவாது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ படங்கள்லையும் எல்லா படங்கள்லையும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு லவ் இப்போத்துலேருந்து இல்லைங்க. இது உண்மையில் சொல்லணும்னா தனுஷோட அவர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே அவங்க ஸ்கூல் படிக்கும்போது லவ் தான் வந்தது இருக்குது. நானும் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணேன். ஆனால் அது வெளியில் சொல்கிற அளவுக்கு எப்போவுமே தைரியம் வந்தது கிடையாது. ஏன்னா அதுதான் அது என்ன சொல்லுவாங்க, அந்த அடல்சன்ஸ், அந்த வளர்கிற வயசு. அது அப்போது நமக்கு உடம்புல உண்டாகிற அந்த பயாலஜிக்கல் சேஞ்ச் அது வீட்டில் சொல்கிற அளவுக்கு தைரியம் இருந்ததே எனக்கு கிடையாது, பெரும்பாலும் இருக்காது. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக வளர்க்குறோன்னு நீங்கள் எல்லாத்தையும் கக்குறீங்க. அவங்களும் அங்கேருந்து நான் டேட் நேற்று வந்து அந்த பையன் பார்த்துட்ட அப்படி டேட் இப்படி டேட் இவங்க இப்படி பேசிக்கிறது இது வந்து நல்ல இடத்துல போய் முடிய போகிறது இல்லை. அண்ட் படங்களை தயவு செஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை வன்மையாக கண்டிச்சிங்க, நான் படங்கள் பண்ணக்கூடாதுன்னு. ஓகேங்க, கரெக்டு. ஆனால் நான் ஓப்பனாக நடித்தேன். ஆனால் இப்போ வாங்க விஷயத்துக்கு, இந்த மாதிரி படங்களுக்கு எப்படி நீங்கள் சென்சார் கொடுக்குறீங்க? எப்படிங்க ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து தம் அடிக்கலாம்? அந்த டைலாக்லாம் ரொம்ப கொச்சையாக இருக்குது. நானே பெட்டரானு தோணுன்னு நினைக்கேன். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த சென்சார் போர்டு கூட நாங்கள் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறது, எங்களை பற்றி எங்களோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எங்களோட ரெப்ரசன்டேஷன் எங்கள் பாலியல் சிறுபான்மையினர் மக்கள்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் அங்கே கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். சென்சார் போர்டில் எங்களை பற்றின படங்கள், எங்களை பற்றின சீன்ஸோ, எங்களை பற்றின பாட்டோ வரும்போது அது அவங்களுக்கு எப்படி தெரியும் அது தப்பான சீனாக கரெக்டான சீனாக எங்கால் இருந்தால் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். சென்சார் போர்டு வந்து இது கன்சிடர் பண்ணோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பர்சன் அட்லீஸ்ட் அந்த ஒரு பர்சன் இவங்க சீன்ஸ் வரும்போது அந்த படத்துக்கு நீங்கள் வந்து உட்காரலாம் அப்படின்றதுக்காக கூட ஒரு அங்கீகாரம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமனாக மதிப்போங்க. அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் என்ன பால், நான் என்ன பால், அவங்க என்ன பால் எல்லாம். முதல்ல மனுஷங்களாக மதிக்கணும். இன்ஸ்டா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வரைமுறையே இல்லாமல் போயிட்டு குழந்தைகள் அதிகமாக தீர்வு என்னங்க? யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போடுங்க. என்னென்னவோ சட்டம் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரம்ப் வந்து திருநங்கைகளை வந்து எதிர்த்து சில விஷயங்கள் பேசுனதால 2 பாலினம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து முன்னாடி வந்து ஹேட் ஸ்பீச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம யாராவது ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ பாலியல் சிறுபான்மையினர்களை வந்து கிண்டலாக ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்கன்னா ஹேட் ஸ்பீச்னு சொல்லி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஆப்ஷனே இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா அந்த ஆப்பை ஒன்று பேன் பண்ணிடணும் இந்தியாவிலேருந்து. இந்தியன் கவர்மெண்ட் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை விட சப்போர்ட்டிவாக இருக்குது. எங்களை பற்றின இஷ்யூஸை ரொம்பவே நல்லா அட்ரஸ் பண்ணுறாங்க. ஒரு தேவை இருந்தால் நாங்கள் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு ஆப்ஸ் வந்து இந்தியாவில் வந்தது எங்களுக்கான என்ன சொல்கிறது நல்ல விதமாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் எங்களை வந்து ரொம்ப கேவலமாக காமிக்கிறதுக்கு அது ஒரு ஈஸி மீடியமாக ஆகிடுச்சு. ஆக்சுவலி அவங்க சொன்னதே வந்து நமக்காக கிடையாது. அந்த குழந்தைங்கள விஷயத்தில் எப்படி நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு நம்மக்கிட்ட ஐடியா கேட்குறாரு. ஏன் ஏதாவது ஐடியா உங்களுக்கு தான் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. நான் ஏங்க 2 வயசு குழந்தைக்கு நீ ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுது. எங்கெங்க அந்த வயசில் இருந்துதாங்க ஃபோனு. நாங்களாம் சாப்பிடும்போது அடி செருப்பால் நினச்சா நாங்கள் சாப்பிடல, இல்லை இப்படி கிள்னா சாப்பிடல. இப்போ ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவேன்றதில் என்னங்க? கொடுக்காதீங்க ஃபோனு. நல்லது கிடையாதுங்க. உங்களுக்கே தெரியாதாங்க அதோட அந்த ரேடியஸோ என்னவோ சொல்கிறாங்க, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படி இப்படின்றாங்க. முதல்ல அதெல்லாம் ஏம்மா கொஞ்சமாக நீ அந்த காலத்தில் பொம்பளைங்க மெனக்கட்டாங்க. இப்போ வாஷிங் மிஷின் இருக்குது, உங்களுக்கு மாப் போடுறதுக்கு மாப் மிஷின் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. தயவு செஞ்சு இதெல்லாம் இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 வருஷம் முன்னாடி போனால் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தோமோ அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் இதை பேசுனேன்னா இவங்க எவ்வளோ பிற்போக்காக யோசிக்கிறாங்கன்னு. நீங்கள் ரொம்ப முற்போக்காக போய் நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம் பண்ணிக்கோங்க, நான் ஒன்றும் சொல்ல முடியாது.